அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் உணவியல் நிபுணர் திருமதி ஜி வைஷ்ணவி அவர்கள். திருமதி வைஷ்ணவி அவர்கள் சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர். எனது நண்பரின் அன்பு புதல்வி ஆவார். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். முதலில் நமது குழுவில் இணைந்துள்ள மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். திரு கந்தசாமி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பகுதியை சார்ந்தவர். எனது பர்சனல் காலையிலே நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஷட்டில் கிளாக் விளையாடுகிறேன். அது விளையாடுகிறேன். வேறு வேறு விளையாடும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். அப்புறம் காலை உணவு ஒன்லி ஃப்ரூட்ஸ், கோவா, கேரட், குக்கும்பர், grapes, jack, watermelon, available whatever fruits. Sometimes ராகி கூழ் இல்லாட்டி கம்பங்கூழ், ஈவன் கொள்ளு, அப்புறம் ஒரு பாசிப்பயிறு, அது மாதிரி. ஆஃப்டர்நூன் அளவான சாப்பிடணும். ஒயிட் ரைஸ், ஒன்றா குழம்பு இல்லாட்டி ரசம், அவ்வளவு பட்டர் மில்க். நைட்டு 2 தோசை இல்லைன்னா 2 சப்பாத்தி. ஸோ இது நம்ம ரெகுலர் ஃபுட் ஸ்டைல். ஆனால் எடை கூடிக்கொண்டே வருகிறது. இதற்கு தகுந்த திருமதி வைஷ்ணவி ப்ளீஸ். ஓகே சார். ஆக்சுவலி நம்ம நான் வேற இந்த மாதிரி அவங்க கேலரிஸும் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறாங்க. அந்த டைம்ல இருக்கும்போது நம்ம பாடியில வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, பாடியில வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்காங்கிறதையும் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ மெட்டபாலிசம் இப்போ வயசு ஆக ஆக அவங்களுக்கு மெட்டபாலிசமும் கம்மி ஆகும். ஸோ குறையும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வேற டயபெட்டிக் ஏதாவது இருக்கா, இல்ல தைராய்டு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். வேற ஏதாவது பாடி கண்டிஷன்ஸையும் நம்ம செக் பண்ணும் போதுதான் நம்ம கேலரி இன்டேக்கும் கம்மியா எடுத்துக்கும் போது வேற என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட்டையும் நம்ம ப்ராப்பரா கொடுக்க முடியும். அளவாதான் சாப்பிட்டு இருக்கேன், நல்ல எக்ஸசைஸும் பண்றேன், சுகர் கிடையாது. ஓகே. இல்ல வேற ஏதாவது இப்போ நீங்க ரீசெண்டா செக் பண்ணீங்களா சார்? வேற இப்போ சுகர் கிடையாதுன்னு இப்ப சொல்றீங்க, வேற ஏதாவது பாடி சேஞ்சஸ் இருந்தாலும் இப்படி எல்லாம் ஆகும். நீங்க ஏன்னா நீங்க எடுத்துக்கக்கூடிய கேலரிக்கு கம்மியா நீங்க எக்ஸசைஸ் அப்போ அவுட்புட் போகல, இன்புட் நீங்க ஜாஸ்தியா, கேலரி இன்புட் ஜாஸ்தியா இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தாதான் நமக்கு வெயிட் லாஸ் கம்மியா இருக்கும். இல்ல வேற பாடி கண்டிஷன்ஸ் வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். நீங்க சொல்றது பார்த்தா ஃபுட் கன்சப்ஷன் இன்னும் குறைக்கணும் அப்படின்னு தான் நம்ம பேலன்ஸ்டா எடுத்துக்கணும் சார். நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிற சொல்றீங்க. ஸோ லஞ்சுக்கு நீங்க நார்மலா சாப்பிட்ற ஃப்ரூட், ஒயிட் ரைஸ். ஸோ அளவு அதையும் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அது கூட வேற என்னென்ன எடுத்துக்கிறீங்க? குழம்பு, ரசம். ஓகே, நோ வெஜிடபிள்ஸ். அப்புறம் வெஜிடபிள் கூட்டு ஏதாவது. ஓகே. நைட் டின்னருக்கு 2 தோசை இல்லைன்னா 2 சப்பாத்தி இல்லாட்டி 2 இட்லி, இந்த மாதிரி. ஓகே. நம்ம கார்ப்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இட்லின்னு திரும்பி அகைன் நீங்க வரீங்க. மார்னிங் ஃப்ரூட்ஸ் ஓகே. இல்ல இன்கேஸ் நீங்க ராகி கூழ், கம்மங்கூழ் அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னா கார்ப் அதிகமா இருக்கு. மதியமும் கார்போஹைட்ரேட் தான் சாப்பிடுறீங்க, ரைஸ் சாப்பிடுறீங்க, ஃபைபர் அந்த இடத்துல ரொம்ப லேக்கிங்கா இருக்கு. ஓகே. அண்ட் நைட் டின்னருக்குன்னு வரும்போது கார்ப், இட்லி, தோசை. ஸோ கார்போஹைட்ரேட் தான் ஜாஸ்தி எடுத்துக்கிறீங்க. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க கேலரி நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 1200 கேலரி எடுத்துக்கிறீங்கன்னா நீங்க எக்ஸசைஸ் பண்றது 700 கேலரிக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம 1200 நீங்க அன்னைக்கு என்ன சாப்பிடுறீங்களோ அந்த கேலரி நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் போயிடணும், வெளியே போயிடணும். அதுக்கும் மேல போனாதான் நம்மளுடைய வெயிட் லாஸுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நீங்க எக்ஸசைஸ் பண்ணது 500க்கு பண்றீங்க, ஆனா நீங்க சாப்பிடுற 1200 அப்படிங்கிறப்போ நமக்கு வெயிட் லாஸ் ஆகாது. நீங்க அந்த இடத்துல 1500 கேலரிக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படிங்கிற போதுதான் வெயிட் லாஸுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த நாம வாக்கிங் போறது, எக்ஸசைஸ், வாக்கிங் மட்டுமே எக்ஸசைஸ் கிடையாது. வாக்கிங் போனா வெயிட் லாஸ் ஆகுங்கிறது கிடையாது. எக்ஸசைஸுங்கிறது நம்மளுடைய பாடியில மற்ற ஸ்ட்ரெனவர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும், கார்டியோ பண்ணணும், இந்த மாதிரி ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இருக்கு. இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும். வாக்கிங் போகும் பொழுது பாடி வெயிட் மெயின்டைன் தான் ஆகுமே தவிர பாடி வெயிட் லாஸ் ஆகாது. அதுக்கு பதிலாக ஜாகிங் போகலாம், சைக்கிளிங் போகலாம், ஸ்விம்மிங், இந்த மாதிரி வேற ஏதாவது தான் பண்ணணுமே தவிர வாக்கிங்னால வெயிட் லாஸ் ஆகாது. இதையே நம்ம நோட்டீஸ் பண்ணணும். தைராய்டு கொஞ்சம் பார்க்கலாம், ஆர்ஏ ஃபேக்டர் பார்க்கலாம். அதாவது தைராய்டு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஆர்ஏ ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு.
அது வந்து அவர் பாடி பெயின் எல்லாம் ஒண்ணும் இல்லையா? பாடி பெயின், ஆங்கிள் பெயின் அது மாதிரி ஏதாவது இருக்குங்களா கன்சர்ன் சார்? ஓகே, அவங்க தான் எக்ஸஸ் கலரி வந்து பர்ன் ஆகணுங்கிறாங்க. அதுக்கு நாம வந்து டிப்ஸ் எடுத்துக்கலாம். அதனால நீங்க தைராய்டு ஒரு முறை செக் பண்ணிக்கிறது நல்லது. தைராய்டு வரும்போது ஒபிசிட்டி அல்லது பாடி வெயிட் வந்து தைராய்டு ஒரு முறை செக் இருக்கும்போது பண்ணணும். மெட்டபாலிசம் வந்து ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் ரெண்டு இருக்கு. ஸோ ஹைப்போதைராய்டிசம் இருந்துச்சுன்னா வெயிட் கெயின் தான் ஆகும். ஏன்னா மெட்டபாலிசம் ரொம்ப அப்படியே டவுன் ஆயிடும். ஸோ தைராய்டையும் நம்ம வந்து செக் பண்ணணும். அதனால தான் நான் கேட்டேன், வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கேட்டேன் நான். அது ரெண்டையும் செக் பண்ணிக்கலாம். நம்ம இம்யூனிட்டி, பாடி இம்யூனிட்டியும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரெண்டையும் இம்யூனிட்டி இது பார்க்கறதுக்கு ஆரியா ஃபேக்டரும் தைராய்டையும் பார்த்துக்கலாம். ஒன்று அது பார்த்துட்டீங்கன்னா ஒன்று. டாக்டர் சொன்னா அது இதே டெய்லி எக்ஸசைஸ் இதே மாதிரி ஷட்டில் காக் விளையாடுங்க, இதே Okay. ஃபுட் ஸ்டைல் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஈவினிங் என்ன பண்றீங்க? வாக்கிங் போறீங்களா? ஈவினிங் வாக்கு மாதிரி தான். மார்னிங்கே 1.5 மணி நேரம் விளையாடுறேன், அதுவே டயர்டா இருக்கு. ஒரே டைம்ல வந்து ரெகுலரஸா பண்றது வந்து நமக்கு பாடி வந்து கலோரி வந்து என்ன பண்ணா பர்ன் பண்ண உடனே பசி அதிகமா எடுக்கும். பசி எடுக்கும்போது நமக்கு தெரியுமே நம்ம இன்டேக் அதிகமாயிரும். அது ஒரு காரணம். Exactly. அது நமக்கு இமீடியட்டா லிமிட்டடா தான் சாப்பிடுறேன், ஒன்லி ஃப்ரூட்ஸ். அதான் அது இன்டேக் வந்து அதிகமாகும். நமக்கு இமீடியட்டா வந்து கலோரி கூட அதுல வந்து ஆட் ஆகும். நமக்கு உடம்புல வந்து ஆட் ஆகும், அதிகமா ஆட் ஆகும். அதனால கொஞ்சம் ரெகுலரஸ் எக்ஸசைஸ் வேணாம், மைல்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க. வாக்கிங் போங்க, ஈவினிங் ஒரு முறை வாக்கிங் போறது நல்லது. என்னுடைய சஜஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ கந்தசாமி சார், தேங்க்யூ குணசேகரன் சார், தேங்க்யூ வைஷ்ணவி. நிகழ்ச்சியில் அருமையான இன்ட்ராக்ஷன், நன்றி. இப்போ வைஷ்ணவி சொன்ன மாதிரி தைராய்டு ஒரு மேஜர் ப்ராப்ளம், குணசேகரன் சாரும் அதை சொன்னாரு. ஸோ தைராய்டை டெஸ்ட் பண்றது முக்கியம். அது மாதிரி வாக்கிங் அது வந்து வெயிட் லாஸ் ரொம்ப பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் a நியூஸ் ஃபார் மீ. நான் வாக்கிங் தவிர வேற எதுவுமே பண்றது இல்லை. இப்போ மார்னிங் வந்து ஒரு 1/2 hour to 1 hour வாக்கிங் போறேன், அதுக்கு மேல போறது இல்லை. அதுவே இனஃப் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு திஸ் இஸ் an eye opener. கண்டிப்பா கலரி லாஸ் ஆகும் சார் வாக்கிங்ல கண்டிப்பா. ஏன்னா கொஞ்சம் பிரிஸ்க் வாக்கிங்லாம் பண்ணீங்கன்னா 1/2 hour 1 hour பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூ லூஸ் வெயிட் இல்ல, பிரிஸ்கா இருப்பீங்க, கலரிஸும் குறையும். கேலரி லாஸ் அப்படிங்கிறது வெயிட் லாஸுக்கும் டிஃப்ரெண்ட். ஸோ கேலரி லாஸ் நீங்க நார்மலா தூங்கினாலும் வெயிட் லாஸ், கேலரி லாஸ் ஆகும். சும்மா உட்காந்துட்டு இருந்தாலும் கேலரி லாஸ் ஆகும். ஸோ கேலரி லாஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வெயிட் லாஸ். அதையும் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரெனவர்ஸா நீங்க வந்து பிரிஸ்க் வாக்கிங் போறீங்க, ஜாகிங் இஸ் மோர் பெட்டர் தென் வாக்கிங். ரொம்ப எல்லாம் ஜாகிங் பண்ணிட்டு ஓடணும், ஏஜ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபிளெக்சிபிள் ஆகாது. அவரு மிஸ்டர் சார் கந்தசாமிக்கெல்லாம் அவர்லாம் ரிட்டையர்ட் பர்சன், நாங்கள்லாம் ரிட்டையர்ட் பர்சன். ரொம்ப ஜாகிங் எல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் தான் ஓடி பார்க்கலாம், அவ்வளவுதான். நீங்க விட்டு தான் பண்ண சொல்றேன். நான் கண்டினியூஸா நான் உங்களை ஜாகிங்கும் பண்ண சொல்ல. வை பிகாஸ் ஓல்ட் ஏஜ்ங்கிறப்போ நம்ம கொஞ்ச நேரம் வாக்கிங் போங்க, ஒரு 10 செகண்ட் ஜாகிங் போங்க, திரும்பி வந்து ஒரு 1 minute வாக் போங்க, திரும்பி ஒரு 10 செகண்ட் ஜாக் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது டிஃபரன்ஸ் will be there. நடக்கும்போதே ஜாகிங் போலாம், நடக்கலாம், அப்படி பண்ணலாம். அதான் ஜாகிங். இந்த மாதிரி பண்ணும்போது கேலரி லாஸ் இன்னும் ஏற்படும். அது பண்ணுங்க சொல்றேன். நாட் ஒன்லி ஃபோக்கசிங் ஆன் ஜாகிங், டு போத். இந்த மாதிரி பண்ணும்போதும் கேலரி லாஸ் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். வெயிட் லாஸுக்கும் இது ஒரு ஸ்டெப்பா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். வெயிட் லாஸ் ஆமா, டிபெண்டிங் ஆன் தி பாடி. ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வெயிட், எனக்குலாம் வெயிட் அதிகமா தெரியுது. ஸோ ஐ வாண்ட் டு வாக் லிட்டில் பிட், 1/2 hour 1 hour ஜாகிங். எங்கெங்க வேறவர் ரெகுலரா பண்ண முடியல, பட் வாக்கிங் போறேன். அது ஓகே. தேங்க்யூ மேம். we can fix steps சார். வாக்கிங்க்கு ஒரு 10,000 ஸ்டெப்ஸ்னா 5 கிலோமீட்டர் வருது. ஸோ அது நம்ம ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ்ங்கிற கணக்கு வச்சுக்கிட்டு நம்ம நடந்தோம்னாக்கா நமக்கு நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு ஸ்ப்ளிட் பண்ணி நடக்கலாம். ட்ரெஸ் மாதிரி உள்ள இடங்கள்ல வேர்த்து கொட்டிரும். அதான் சார். ஆமா, 20 minutes நடந்தீங்கன்னாக்கா 2000 ஸ்டெப்ஸ். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 100 minutes ஒரு நாளைக்கு நடக்கணும். நீங்க சாதாரணமா வீட்டுல நடக்கிறது பிடிக்கிறது அதுவும் கவுண்ட் பண்ணிக்கலாம். சாதாரண வீட்டுக்கு நடக்கிறது, கடைக்கு போறது, வெஜிடபிள்ஸ் வாங்குறது, டோன்ட் யூஸ் வெஹிக்கிள்ஸ், 2 wheelers யூஸ் பண்றது பதிலா கோ பை வாக்கிங் அண்ட் பர்ச்சேஸ் வேற வெஜிடபிள்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். வீட்டுக்கு பொருள் வாங்குறது, பால் வாங்க போறது, இது மாதிரியான சமயங்கள்லாம் நம்ம வெளியே போகும்போது நடந்து போறோம். இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் அவர் 4 wheeler or 2 wheelers அவாய்டட். அப்ப சைக்கிள் இருந்தா சைக்கிள் யூஸ் பண்ணலாம். we can யூஸ் சைக்கிளிங் மூலமா போகலாம். அதனால வாக்கிங்கிறது ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டா வந்து நார்மல் ஏஜ் எபவ் 60 இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து 2000
ஸ்டெப்ஸ் இன் 20 மினிட்ஸ் டைம் எடுக்குது. நார்மல் வாக்கிங், வெரி நார்மல் வாக்கிங். பெரிய வேகமா ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த விதமான ஸ்ட்ரெயினும் ஆங்கிளுக்கோ இல்லை வந்து ஜாயின்ஸ்க்கோ கொடுக்கறது இல்லை. அது வந்து எந்த விதமான ட்ரபிளும் பண்றது இல்லை. அதனால we can go for that. This is my experience. ஸோ அது மாதிரி பண்றது நல்லது நான் நினைக்கிறேன். நம்மளா நம்ம காரியத்தை செஞ்சுக்கிறணும், எல்லாம் போக வர அதெல்லாம். அது ஓகே, that's a point, sir. Thank you very much. நன்றி சார். பப்பாளி பழம் வந்து குளுமை தன்மையுடையதாக சொல்றோம். ஆனா சிலர் வந்து பப்பாளி பழம் சாப்பிட்டா ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. அது தொடர்பான கிளாரிபிகேஷன். பப்பாளி ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், வைட்டமின் ஏவும் ஜாஸ்தி, கெரோட்டின் ரிச் ஃபுட்ஸ் இது எல்லாமே. ஸோ சீசனல் ஃப்ரூட்ஸ்ல நம்ம மாம்பழம், நீங்க சொன்ன மாதிரி மாம்பழம் கூட வந்து பாடி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் லிமிடேஷன் இஸ் தி கீ. லிமிட்டேஷன் நம்ம எடுத்துக்கணும். பப்பாளியும் வந்து ஹீட் பாடிக்கு. ஆக்சுவலி பப்பாளி காய் வென் கம்பேர்ட் டு பப்பாளி பழம், பப்பாளி காய் இஸ் மோர் ஹீட். ஸோ இப்போ பிரெக்னன்சி டைம்ல கூட நம்ம வந்து பப்பாளி எடுத்துக்கூடாது சொல்லுவாங்க. தட் இஸ் டோட்டலி மித். பப்பாளி எடுத்துக்கலாம், பப்பாளி ரிச் இன் கெரோட்டின். அதே வந்து பப்பாளி காயா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் வில் லீட்ஸ் டு அபோர்ஷன். ஸோ பப்பாளி காய் வந்து ஹீட், ரொம்ப ஓவர் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். பட் பப்பாளி பழம் இஸ் நாட் லைக் தட். பப்பாளி பழம் வி கேன் டேக். அதே மாதிரிதான் ஒன் லிமிடேஷன்ல நம்ம மாம்பழம் கூட அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பப்பாளி அண்ட் மாம்பழம் இந்த சீசன் மாம்பழம் சீசன் சொல்றோம். ஆனா அது பாடி ஹீட் ஆச்சு, நம்ம எப்படி சாப்பிடுறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். நாம அதை வந்து லிமிடேஷன் வச்சுட்டு நம்ம சாப்பிடணும். லைக் அது கூட நம்ம வந்து கர்ட் ஏதாவது வச்சு சாப்பிடலாம். கூலிங் ஃபுட்டும் சேர்ந்து நம்ம வச்சு சாப்பிடும்போது நமக்கு பாடி வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகே, thank you. அப்புறம் என்ன ஒரு கேள்வி, ஜோ, ஒரு நல்ல கேள்வி. நீங்க பப்பாளி சம்பந்தமா ஒரு விஷயம் சொல்ல நான் ஆசைப்படுறேன். எங்க அண்ணா டாக்டரா இருக்காங்க, ஹோமியோ டாக்டரா இருக்காங்க. அவர் சொல்றாரு டெய்லி யூ ஹேவ் டு டேக் ஒரு கீத்து சாப்பிட சொல்றாரு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பப்பாளி பழம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அரை பழம் சாப்பிடுறது, ஒரு பழத்தை அப்படியே சாப்பிடுறது. சின்ன பழமா இருந்துச்சு அப்படியே ஒரு ஃபுல் ஃப்ரூட்டே எடுத்து சாப்பிட்டுருவாங்க. தோல்லாம் கிழிச்சுட்டு அப்படியே. நீங்க டெய்லி ஃப்ரூட் எடுத்துங்க, பட் ஒரு கீத்து இல்ல 2 கீத்து, டோன்ட் கோ மோர் தென் தட். அந்த அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா with a combination of 2-3 fruits we can combine. Yeah, salad, fruit salad. Okay, banana, papaya எல்லாம் சேர்த்துக்கலாம். ஆப்பிள், தர்பூஸ் இதெல்லாம் சேர்த்து ஃப்ரூட் சாலடா எடுத்துக்கலாம். ஓகே, சரி சார். அடுத்ததா இன்னொரு கேள்வி, அதாவது நம்ம வந்து ஃப்ரைடு ஃபுட் சாப்பிடக்கூடாது, அத மாதிரி நான்வெஜ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றோம் இந்த சம்மர் டைம்ல. பட் சம்மர் டைம்ல வந்து குழந்தைங்கள்லாம் அப்பதான் வீட்டுல இருப்பாங்க, சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு இன்ட்யூட்டி இருக்கும். தென் என்ன ஒண்ணு, நான் வெஜிடேரியன்ஸுக்கு வந்து அது இல்லாம ஓட்ட முடியாது. குறிப்பா ஃபிஷ் எல்லாம் இங்க சவுத்துல கன்னியாகுமரி மாவட்டம் எல்லாம், நான் திருநெல்வேலியில செட்டில், பட் திருநெல்வேலியில இருந்தாலும் மீன் கிடைச்சதுன்னா தட் இஸ் மை ஸ்டேபிள் ஃபுட். அந்த மாதிரி அதை நான் சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி தொடர்பான ஃபிஷ்ல ஃப்ரை பண்ணி சாப்பிடுறது, இதெல்லாம் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா எப்படி, அது கண்டிப்பா தவிர்த்துதான் ஆகணுமா, அது தொடர்பான தகவல்கள். ஓகே, இது ஆக்சுவலி நல்ல கொஸ்டின். ஆனா நான்வெஜ் சாப்பிட்டா வந்து பாடி வந்து ஹீட் அப்படின்லாம் கிடையாது. அகைன் ஐ எம் டெல்லிங், லிமிடேஷன் இஸ் த கீ. லிமிடேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா நான்வெஜ்ல தான் வந்து நிறைய வைட்டமின் B12 இருக்கு. வைட்டமின் B12 முக்கியமா சொல்ல போச்சுன்னா நான்வெஜ்ல மட்டும்தான் இருக்கு. எஸ்பெஷலி ஆர்கன் மீட், ஃபிஷ்ல இதுல வந்து நிறைய வைட்டமின் B12 இருக்கு. அண்ட் ஜிங்க், பொட்டாசியம், இந்த மாதிரி நிறைய ஒரு இம்யூன் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதும் வந்து நான் வெஜிடேரியன் தான். ஸோ எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸுக்கு சொல்லும் போது நம்ம நான்வெஜ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வீக்லி த்ரைஸ், வீக்லி 4 டைம்ஸ் கூட நீங்க நான்வெஜ் எடுத்துக்கலாம். ஆனா லிமிட்டேஷன் கரெக்டா எடுத்துக்கணும். சம்மர் சீசன் வரும்போது ப்ராப்பரா குக் பண்ணணும். அண்ட் ப்ராப்பர் குக்கிங் கரெக்டா இருக்கணும். அதுக்கு கூட ஸ்பைசஸ் என்னென்ன ஆட் பண்றீங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதிகமா ஓவர் ஸ்பைஸ் ஆட் பண்ணாம சிம்பிளா ஜஸ்ட் வந்து ஒரு டர்மரிக் போட்டு மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு நம்ம குக் பண்ணி கொடுக்கறது மச் பெட்டர் வென் கம்பேர்ட் டு ஓவர் ஸ்பைஸ் ஆட் பண்ணாம இந்த மாதிரி கொடுக்கறது நமக்கு ரொம்ப பெட்டர். அதே மாதிரி ஃபுட், அந்த ஃபிஷ், சிக்கன், மட்டன் எதுவா இருந்தாலும் வாங்கி ஸ்டோர் பண்ணி சமையல் செய்யறது தவிர்க்கணும். அந்த மாதிரி சமையல் பண்ணக்கூடாது. நீங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா யூ கேன் கிவ். ஸோ அதே மாதிரி அந்த டைமிங்கும் நம்ம கீப் அப் பண்ணிக்கணும். எந்த டைம்ல சாப்பிடுறீங்க, எப்போ மார்னிங் சாப்பிடுறீங்களா, அதெல்லாம் ப்ராப்பரா. ரொம்ப ஓவர் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ற ஃபுட் இருந்தது அப்படின்னா அந்த ஒரு லஞ்ச் டைம்ல நம்ம தவிர்த்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனும் இருக்கு. ஸ்டீம் பண்ணி சாப்பிடுறீங்களா, இல்ல பாயில் பண்றீங்களா, இல்ல லைட்டா சாட் பண்ணி சாப்பிடுறீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கரெக்டா ப்ராப்பரா
வந்து பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நீங்க வாரத்துக்கு 4 டைம் கூட சாப்பிடலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது. நன்றி நன்றி. அடுத்ததாக திரு மூர்த்தி திருநெல்வேலியில இருந்து பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. மூர்த்தி ப்ளீஸ். வணக்கம் சார். வணக்கம் மேடம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். மேடம், டேட்ஸ் பத்தி நீங்க ஆன்லைன்ல சொன்னீங்க. ஆக்சுவலா டேட்ஸ்ங்கிறது ஒரு பேக்டு ஃபுட்டா தான் வருது. அதுல நிறைய சுகர் கண்டென்ட் தான் ஜாஸ்தி இருக்குதா சொல்றாங்க. ஸோ கரெக்டான டேட்ஸ்னா எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, அல்லது அதை பேஸ் பண்ண ஃபுட்டு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ ஆக்சுவலி இப்போலாம் எல்லாம் அந்த மோஸ்ட்லி அந்த அரேபியன் டேட்ஸ் அதுல நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. ஸோ அந்த சீடு அதுலயே சீடு இருக்கிறது, சீடு இல்லாம இருக்கிறது, சாக்லேட் கோட்டிங் இதெல்லாமே நிறைய இருக்கு. நாம நார்மலா இங்க அவைலபிள் இருக்கிறது அந்த அரேபியன் டேட்ஸ், தட் இஸ் குட் அப்படிங்கிற மாதிரி நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் என்னோட ப்ரிஃபரன்ஸ் பத்தி நான் சொல்றேன். சுகர் எல்லாத்துலயுமே அதை நம்ம பார்த்து வாங்கணும். பின்னாடி பேக்ல வந்து அந்த நியூட்ரிஷனல் கண்டென்ட்ல போட்டிருப்பாங்க எந்த அளவுக்கு சுகர் கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம நோட் பண்ணணும். அயன் கண்டென்ட்டும் எதுல நம்ம வந்து நல்லா வந்து இருக்கு அப்படிங்கறது அந்த நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து பின்னாடி பேக் சைட் ஆஃப் தி பேக்ல இருக்கும். அதை நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணி தான் ஒவ்வொரு டேட்ஸுமே வாங்கணும். வென் கம்பேர் பண்ணி பாருங்க, எந்த 4 வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னா 4 வெரைட்டிஸ்ல எந்த இதுல சுகர் கண்டென்ட் கம்மியா இருக்கு அண்ட் எந்த இதுல அயன் கால்சியம் அதிகமா இருக்கு, என்ன நியூட்ரிஷனல் வேல்யூஸ் எது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நோட்டீஸ் பண்ணி நீங்க வாங்குங்க. மேடம், அதுல வந்து டேட்ஸ் காயின்னு சொல்லி அதாவது ஒரு பிரான்ச் மாதிரி கொடுக்குறாங்களே மேடம், அதெல்லாம் எப்படி, அது கரெக்டான ஒரு ஃபுட்டு தானா? ஆக்சுவலி அது வந்து நம்மளால கடிக்கவே முடியாது, ரொம்ப ட்ரை ஃபார்ம்ல தான் இருக்கும். நம்ம அதை சோக் பண்ணி ஏதாவது வந்து நம்ம ஸ்மூதியில ஆட் பண்றதோ இல்ல நம்ம வேற ஏதோ பொரிஜ்ல ஆட் பண்றதுக்கு தான் நம்ம பாயில் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு முடியும். ஏன்னா கடிக்க முடியாது, ரொம்ப கல்லு மாதிரி இருக்கும். அது சோக் பண்ணி தான் நம்ம சாப்பிட முடியும் அந்த காயை. ஓகே, தேங்க்யூ மேம். அதுவும் ஆனா ஹீட் ப்ரொடியூசிங் ஃபுட் தான் ஹீட் ப்ரொடியூசிங் இந்த சம்மர் டைம்ல அந்த காயெல்லாம் தேவையில்லை, நம்ம நார்மல் டேட்ஸே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஓகே மேம். மேம், இந்த ப்ரோட்டீன் ஃபுட் எடுத்துக்கிறப்போ காஸ்ட் பேசிஸ், அதாவது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படிங்கிறப்போ எல்லாமே மோஸ்ட்லி காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள் எடுத்துக்கிறதா இருந்தால் என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம், எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும்? பாசிப்பயிறு என்ன காஸ்ட்லியா இருக்க போகுது? பாசிப்பயிறு நான் சொன்னது ஃபுல்லா பாசிப்பயிறு சாலட் பத்தி தான் நான் இன்னைக்கு பேசினேன். சென்னா சாலட் இதெல்லாம் ரிச் இன் சோயாபீன்ஸ், சோயாபீன் ரிச் இன் ப்ரோட்டீன். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போனா. அண்ட் அதை விட்டான்னா நான் வெஜிடேரியன் சிக்கன் லீன் ப்ரோட்டீன் இந்த மாதிரி போய்க்கலாம், நான் வெஜிடேரியன்ல போகலாம். வெஜிடேரியன் சொல்ல வரும்போது எல்லா வகையான பருப்பு வகைகள், தானியங்கள் இது எல்லாமே ரிச் இன் ப்ரோட்டீன் தான். சோயாபீன்ஸ் குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா, தட் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன். ஓகே நம்ம மேம். அதை எடுத்து நம்ம சுண்டல் தாளிச்சு சாப்பிடலாம், இல்ல முளைக்கட்டி ஸ்ப்ரவுட்ஸாவும் சாப்பிடலாம், இல்ல கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அது எப்படி வேணா நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ். அதுல தோசை செஞ்சு சாப்பிடலாம், ராஜ்மா தோசை, சோயாபீன் தோசை, அதெல்லாம் நம்ம நல்லா சோக் பண்ணி கிரைண்ட் பண்ணி அப்படியே மாவு லைட்டா அரிசி மாவு போட்டு நம்ம அப்படியே தோசை மாதிரி செய்யலாம். தட் இஸ் ரிச் இன் பேக்டு ஃபுட் இது எல்லாமே. இல்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சுண்டல், நல்ல ஒரு 4-5 வெரைட்டி சுண்டல், மூக்கு சுண்டல், பச்சைப்பயிறு, பட்டாணி, இந்த மாதிரி சுண்டல் இது எல்லாத்தையும் வந்து நல்லா சோக் பண்ணி, கொள்ளு இது எல்லாத்தையும் சோக் பண்ணி அது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி பெசரட்டு மாதிரி சாப்பிடலாம். ஸோ இது எல்லாமே ரிச் இன் ப்ரோட்டீன். இது கூட ப்ரோட்டீன் கூட சாப்பிடும்போது ஆட் சம் கர்ட் ஆகுது, இல்ல இந்த ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா, சப்போஸ் ஏதாவது நியூட்ரிட்டிவ் ஃபுட்டில், அதாவது மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அல்ல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஏதாவது நம்ம கண்டினியூஸாக டெஃபிசிட்டாகவே இருக்குது அப்படின்னாக்கா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்? டெபிசிட் கண்டினியூஸா வரக்கூடிய ஒரே ஒரு ஃபுட் வைட்டமின் B12. இது மட்டும் தான் டெபிசிட் ஆகும். ஏன் அப்படின்னா நான்வெஜ்ல தான் வந்து மோஸ்ட்லி வைட்டமின் B12 இருக்கு. இப்ப ரீசெண்டா நான் பாக்குற கேசஸ் ஃபுல்லாமே வைட்டமின் B டெஃபிஷியன்சி, வைட்டமின் D டெஃபிஷியன்சி. வைட்டமின் B12 வரும்போது நமக்கு வந்து ஸ்கின் ஒரு மாதிரி பேல் ஆயிடும், ரொம்ப சோர்வா இருப்பாங்க, நம்மளால வேற எந்த விஷயத்துலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, வேற எதுவுமே செய்யணும்னு தோணாது, சிம்பிளா உட்காந்துட்டே இருக்கணும், தூங்கிட்டே இருக்கணும், சாப்பிட தோணாது, அப்பிடேட் இருக்காது, தண்ணி குடிக்கணும்னு தோணாது. இதுதான் வைட்டமின் B12 உடைய ஒரு சிம்டம்ஸ் இது எல்லாமே. ஸோ மெயினா வரக்கூடிய ஒரே ஒரு டெஃபிஷியன்சி அப்படின்னா வைட்டமின் B12 தான், வைட்டமின் D அண்ட் வைட்டமின் D12 இது மட்டும் தான் வரும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இப்போ வெஜிடேரியன் மேடம், வெஜிடேரியன் B12 எப்படி கிடைக்கும்? வாட் ஆர் த திங்ஸ், ஐ மீன் டயட்ல என்னென்ன சொல்லுங்க. ஓகே, வைட்டமின் அது மீட் சொல்றீங்க, மீட்ல நிறைய B12. இப்போ ஐ கேனாட் டேக் இது வெஜிடேரியன் என்ன பண்ணணும்? அது ஸோ B12க்கு அதுக்கு என்ன பண்ணணும்? மஷ்ரூம் எடுத்துக்கலாம்,
டோஃபு, பன்னீர் எடுத்துக்கலாம். இதுல எல்லாம் வந்து பன்னீர். கொஞ்சம் பன்னீர், ஓ மஷ்ரூம், சரி, மஷ்ரூம் பன்னீர். ஓகே. டோஃபு இதெல்லாம் எடுத்துக்கலாம். எக் சாப்பிடுவீங்களா? டோஃபுன்னா என்ன மீன் பண்றீங்க? டோஃபுனா டோஃபு. சோயாபீன்ல இருந்து பால் எடுத்து நம்ம ஓ, பன்னீர் மாதிரியே நம்ம செய்யறது தான் டோஃபு. சோயா மீன் சொல்றீங்களா? அதை இல்ல சொல்றீங்களா? இல்ல சோயா சோயா பன்னீர், பீன்ஸ், சோயா பன்னீர். பீன்ஸ் சோயா பன்னீர், தட் இஸ் ஓ டோஃபு. பன்னீர். டோஃபுன்னு ஓ, சொல்லுவாங்க அதுதான். நாங்க இங்க பன்னீர் தான், மில்க் பன்னீர் தான் வாங்குறோம். அதுதான் இல்ல கேட்டேன். இது வந்து சோயா பீன்ல எடுத்துக்கிறது. டோஃபு இப்போ ரீசெண்டா தான் நான் பெங்களூர் போயிருக்கும் போது டாக்டர் வீட்டுல சாப்பிட்டேன். அப்ப எனக்கு அதுக்கு மேல ஒரு ஹோப் இல்லாம தான் சாப்பிட்டேன், என்ன வச்சிருக்கிறாளோ அப்படின்னு சொல்லி. அப்பதான் அவ சொல்லிட்டு இருந்தா இது வந்து மற்ற ஆர்டினரி பன்னீர் மாதிரி இல்ல, பெங்களூர்ல ஆர்டினரி பன்னீர் வாங்கி வைக்கும் போது சில வேளைகள்ல அது வந்து ஸ்டமக் ட்ரபிள் உண்டு பண்ணுது. ஸ்டமக் ட்ரபிள் மீன்ஸ் அது வந்து புரோட்டீன் சரியா ரொம்ப ரிச், அவுடேட்டடா கொஞ்சம் ரிச். இருக்கலாம், அல்லது நாட் ஐ மீன் சில்டு ப்ராப்பர்லி அப்படி ஏதாச்சும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ராப்ளம்னால அது சம் ஸ்டமக் இஷ்யூஸ் இருக்குது. பட் டோஃபுல அந்த பிரச்சனை இல்லை, அதனால டோஃபு நான் சாப்பிடுறேன். நான் ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம குழந்தைக்கு வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம். இது எல்லாமே நாம பன்னீர் கூட நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்றது மச் பெட்டர். நம்ம வீட்ல குழந்தைங்க இருக்காங்க, ஓல்டேஜ் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா மச் பெட்டர். நம்ம வீட்லயே வந்து அந்த பாலை வந்து திரிய வச்சு நம்ம அந்த தனியா அந்த பன்னீரை மட்டும் எடுத்து நல்லா வந்து கட்டி வச்சு லெமன் நம்ம லெமன் ஊத்தணுமா அதுல? லெமன் இல்லையா? ஆமா ஆமா, பால்ல. சரி சரி, லெமன் ஆர் காய வச்சு. வினிகர் வாட் எவர். அந்த பாலை தெரிய வைக்கிறதுக்கு நம்ம வாட் எவர் வி கேன் யூஸ், லெமன் ஆர் வினிகர் எது வேணாலும் போட்டுக்கலாம். அது பாலை தெரிய வச்சுட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த பன்னீரை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா கட்டி ஒரு வெயிட் போட்டு வச்சுக்கணும். தட் இஸ் பன்னீர். ஸோ நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். சோயாபீன், எக் யோக்ல வந்து வைட்டமின் B12 ஓகே இருக்கும். எக் எடுத்துப்பீங்க அப்படின்னா யூ கேன் டேக் ஃபார் எக் யோக் ஆல்சோ. ம். இதெல்லாம் எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு ஃபார்ட்டிஃபைடு சீரியல்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், லைக் ஓட்ஸ். இது எல்லாத்தையும் வந்து ஃபார்ட்டிஃபை பண்ணி வருது இல்லையா, அந்த ரோல்டு ஓட்ஸ், அந்த மாதிரி ஃபார்ட்டிஃபைடு ஓட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. இந்த பன்னீரை விட பன்னீர் எடுத்து போக வர்ற வே இஸ் புரோட்டீன் ரிச் சப்ஸ்டன்ஸ் எஸ் அப்படின்னு எஸ் சொல்லுவாங்க தட் இல்லையா? இப்போ ஓகே. நம்ம ஜிம்முக்கு போறோம் அப்படின்னா நம்மளுடைய வே புரோட்டீன் பாக்ஸ் இவ்வளவு பெரிய பெரிய டப்பாவா கொடுக்குறாங்க. தட் ஓ. இஸ் வே புரோட்டீன். அதுதான் வந்து நம்மளுடைய ஜிம்முக்கு போறவங்களுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் இஸ் தட் வே புரோட்டீன். வே புரோட்டீன் தான் கொடுப்பாங்க ஜிம்ல. நம்ம எங்க ரொம்ப விச் இஸ் வெரி காஸ்ட்லி. ஏன்னா நம்ம இப்போ இப்போ ஒரு சர்வே நான் பார்த்ததுல ஒரு 20 லிட்டர்ஸ் ஆஃப் வே அந்த வாட்டர் வருது இல்லையா, அந்த வாட்டர்ல ஜஸ்ட் 2 கிராம்ஸ் ஆஃப் வே தான் எடுக்கிறாங்க அந்த ஓ. மாதிரி. ஸோ தட் இஸ் டூ மச் காஸ்ட்லி. ஓகே ஓகே. பட் ஸோ அது பட் அது வந்து டெக்னிக்கலா பார்த்தோம்னா தட் இஸ் a வேஸ்ட் ப்ராடக்ட், பை ப்ராடக்ட் ஆஃப் பன்னீர் இல்லையா? எஸ் எஸ் எஸ், பட் இது it பட் becomes costly. அத we can use it for சப்பாத்தி. நம்ம வேற Yes. எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த வே வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். Very பிகாஸ் good. நாமளே தான் அந்த பாலை திரிய வச்சு நாமளே தான் வந்து நம்ம அந்த வே எடுக்கிறோம், Okay. புரோட்டீன் அந்த பன்னீரை எடுக்கிறோம், அந்த வே தனியா செப்பரேட் பண்றோம். அப்படிங்கிறப்போ we can reuse that water. Okay. Then what is your opinion about red meat? ரெட் மீட் சாப்பிடக்கூடாது, அது மாதிரி ஒயிட் ஃபுட் சாப்பிடக்கூடாது, அதாவது தயிர், பால், சுகர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது தொடர்பான உங்க கருத்து என்ன? ஆக்சுவலி வை அப்படின்னா ரெட் மீட் வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுவும் இந்த சம்மர் டைம்ல ரெட் மீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா which is difficult to digest. That is the only reason that we are saying please avoid red meat. Okay. பட் வி கேன் டேக், நம்மளுடைய டைஜஷன் எல்லாம் நார்மலா இருக்கு, நம்ம வி ஆர் ஈட்டிங் ரேர்லி தான், மந்த்லி ட்வைஸ் தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா யூ கேன் டேக், நோ இஷ்யூஸ். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டைஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் இந்த சம்மர் சீசன் அப்படிங்கறதுனால மட்டுமே நம்ம ரெட் மீட் அவாய்ட் பண்ண சொல்றது. Okay. Thank you so much. Any other interaction? வேற யாரும் gluten ஃப்ரீன்னு சொல்றாங்க மேடம். gluten ஃப்ரீ அப்படின்னு போடுறாங்க சில டப்பாக்குலாம். இட் இஸ் இந்த மாவு இதெல்லாம் gluten வீட்ல போடுறாங்க, இதெல்லாம போடுறாங்க நிறைய. அது என்ன gluten-னா இஸ் இட் ஃபைபர், நாட் ஃபைபர், ஐ மீன் இட்ஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். சொல்லுங்க நமக்கு ஆரோக்கியத்துக்கு. ஓகே, ஆக்சுவலி gluten அப்படிங்கிறது புரோட்டீன். லைக் வீட்ல இருந்தோ, பார்லில இருந்தோ, ரைல இருந்து, இதுல இருந்து வரக்கூடிய ஒரு புரோட்டீன் தான் gluten. அது வந்து நம்ம நார்மலா இப்போ நம்ம கோதுமை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாதிரி பசை மாதிரி வருது இல்ல, that is gluten. Yeah, that is gluten. அது என்ன why is it harmful to our body? No அப்படிலாம் கிடையாது. அப்படியே ஃப்ரீன்னு போட்டுருக்காங்க.
குளூட்டன் ஃப்ரீ why அப்படின்னு because போடுறாங்க வெளியே. gluten intolerance னு ஒரு இது இருக்கு சில பேர். அலர்ஜி மாதிரி இருக்குதோ, யா அலர்ஜி. யா அவங்களுக்கு வந்து gluten ஃப்ரீ ஃபுட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறது. நாட் ஈவன் ஃபார் மில். ஆல். ஓ, சரி சரி. ஈவன் குழந்தைகளுக்கு கூட பால், சில குழந்தைகளுக்கு பாலே ஆகாதும்பாங்க, எஸ். பாலே குடிக்காது, அதுக்கு அது ஆமா. போட்டா உடனே வாந்தி எடுக்கும், அது எடுக்கும், ஆ, அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ கவு அதுதான் மில்க் எஸ்பெஷலி இன்டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. அதான் அதுக்கு பதிலாக நீ சொன்ன மாதிரி சோயா மில்க்கோ ஆ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இல்லையா? எஸ் எஸ் அந்த மாதிரி ஆல்மண்ட் மில்க் எடுத்து கொடுக்கலாம், ஓட்ஸ் மில்க் எடுத்து கொடுக்கலாம், which is very yummy-ஆ இருக்கும். இந்த நார்மல் பாலை கம்பேர் பண்றப்ப இந்த ஓட்ஸ் பால் ஆகட்டும், ஆல்மண்ட் பால் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் வைஸும். சரி So சரி சரி. ஓகே 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 ஓகே. தேங்க்யூ. குளூட்டன் பத்தி ஒரு விஷயம் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். கோதுமையில குளூட்டன் அதிகமா இருக்கு. அதனால டாக்டர் பிஎம் ஹெக்டே, வைஸ் சான்சலர் ஆஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அப்பப்போ ஏதாவது அவர் இதெல்லாம் என்ன வரும். சொல்றாருன்னா, குளூட்டன் அதிகமா சேர்த்தோம்னாக்கா நமக்கு சுகர் வரும் அப்படிங்கிறாரு. குளூட்டன் சுகர் காசிங் வந்து குளூட்டன் வந்து சுகர் காசிங். அதனால ரெகுலரா வந்து நம்ம we should not take சப்பாத்திங்கிறாரு. அது கரெக்ட். ரெகுலரா சுகர் இருக்கவங்க வந்து ரெகுலரா ராகி சாப்பிடுங்க, ரெகுலரா சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. பட் அது வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறாரு அவரு. ரெகுலரா சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலா சுகர் வரும்னு சொல்றாரு. ரைஸ் ஈக்குவலி குட், அதில் ஒன்றும் சந்தேகம். நம்ம ரைஸ் ஈட்டர்ஸ் தான். 3 நேரம் ரைஸ் சாப்பிட்ட காலங்களா இருந்த, காலையிலேருந்து சாப்பிட்டது சாயந்தரம், மதியம், ஈவினிங் வரைக்கும், சாயந்தரம் ராத்திரி கூட இருக்கிற மிஞ்சி போனதே ஏதாவது பழைய இது குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ரைஸ் எல்லாம் இருக்குது. 3 நேரம்லாம் சாப்பிட்ட காலம்லாம் இருந்தது. இப்ப அதெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் சார். அன்னைக்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம், அன்னைக்கு நடந்தோம். மற்ற ஸ்வீட் வீட்டுல ஒண்ணும் கிடையாது. மட்டன் எடுக்கிறதோ மீட் எடுக்கிறதோ அதெல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா. இப்ப இல்ல, எல்லா கடையிலயும் பிரியாணி இருக்கு, பிரியாணி தான் கேக்குறாங்க. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனா பரோட்டா பரோட்டா பரோட்டா. மேடம் ஒன் மோர் கொஸ்டின் மேடம். சொல்லுங்க சார். மேடம், நாட்டுக்கோழி முட்டை அந்த நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைக்கிறது, ப்ளஸ் பிராய்லர் கோழி முட்டை, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். எது மேடம் பெட்டர்? அது கொஞ்சம் அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே, ஆக்சுவலி புரோட்டீன் வந்து நாட்டுக்கோழி முட்டையில இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டும் மேக்ஸிமம் சொல்ல போச்சுன்னா கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வரும். நாட்டுக்கோழி முட்டையில வந்து இன்னும் ஒரு 2 கிராம் 3 கிராம்ஸ் வந்து புரோட்டீன் குணம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், இதுல வந்து கம்மியா இருக்கும். அதுதான், மத்தபடி வேற எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஓகே. ஸோ இப்போ நாட்டுக்கோழி முட்டை வந்து நார்மலாக 10 ரூபா 20 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது மேடம். இது வந்து அதில் ஆஃப் ரேட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ், அதை ப்ரிஃபர் பண்ணுறேன். அதாவது டாக்டர்ஸ் கூட அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்குதா? ஏன்னா இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம வந்து இந்த கோழியை வந்து வளர்க்குறாங்க அப்படிங்கறது சொல்றாங்க, இந்த பிராய்லர் கோழி. ஸோ அந்த ஒரு ரீசன் இதனாலதான் வந்து பிராய்லரையே நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணமும் அந்த இன்ஜெக்ஷன் தான். அதனால ஒரு ஃபீடு கொடுக்குற ஃபீட் ஆகட்டும், அதனாலதான் வேணாம் அப்படின்ட்டு அவாய்ட் பண்றது. அதனால நாட்டுக்கோழி எடுத்துக்கலாம் அப்படி. மற்றபடி சத்து வகையில பார்க்கும்போது எல்லாம் சேம் தான். அந்த கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். நாட்டுக்கோழி இஸ் பெட்டர் தென் பிராய்லர் கோழி. ஓகே ஓகே, பெட்டர், இட்ஸ் பெட்டர். அம்மா, பிளாக் சிக்கன் ஒன்னு இருக்கு, பிளாக் சிக்கன். கடக்நாத். டாக்டர் முருகேசன் ப்ளீஸ். சார் வணக்கம் சார். மைதா இருக்குல்ல, மைதா மாவு, மைதா பரோட்டா சாக்லேட் கேக்கெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து சாப்பிட்டா சின்ன குழந்தைகளுக்கு ஆக்டிவிட்டி அதிகரிக்குமா? அந்த என்ன சொல்றது, ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிடுவாங்களான்னு கேக்குறேன். ஆகுமா? ஆக்சுவலி மைதா சாப்பிட்றதுனால ஆகிறது இல்ல, பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அதுல வந்து நம்ம நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறாங்க அண்ட் ஹை இன் சுகரும் ஜாஸ்தியா போடுறாங்க. லைக் பிஸ்கட் ஆகட்டும், குக்கீஸ் ஆகட்டும், இல்ல பிரெட், எதுவா இருந்தாலும் சுகர் ப்ராடக்ட்ஸை நம்மளுடைய குழந்தைங்களுடைய ஆக்டிவிட்டிஸை ஹைப்பர் ஆக்கும். சோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்களுக்கு சுகர் ப்ராடக்ட்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் இதுதான். எது கேக்குறாங்க மேடம், இந்த வந்து 2019 ஒரு பெரிய இது இருந்துச்சு, ஒரு கொரோனா டிசீஸ், கொரோனா வந்து நிறைய பேர் இதை பாதிக்கப்பட்டாங்க. அதுல ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் என்னன்னா, அந்த நோய்க்கு இதுக்கும் இது கிடையாது. அந்த கொரோனானால அந்த பிரச்சனை வரல. இப்ப வந்து பாளையங்கோட்டையில மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 250 பசங்க, நாட்டு கேர்ள்ஸ், அவங்களுக்கு வந்து பேச்சு இல்லாம இருக்கு. பேச்சு அதுக்கு மெயின் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா,
அப்பா அம்மா வேலைக்கு போயிடுறாங்க, தாத்தா பாட்டி இல்லை, யாரும் இன்டராக்டிவ் ஸ்பீச் இல்லை. செல்ல கொடுத்த உடனே அப்புறம் ஒன்று படிச்சு பார்த்தேன், 35% ஸ்க்ரீன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுனா 45% இன்டராக்டிவ் ஸ்பீச் போயிருங்கிறாங்க. அந்த பையங்களுக்கு ஒரு சிம்டம் என்னன்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஐ கான்டாக்ட் வராது, அந்த ஐயை பார்த்து பேச மாட்டாங்க. இதுக்கு அவங்க அந்த இது கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் மருந்தெல்லாம் கிடையாது, மருந்து மாத்திரம் கிடையாது, இதுக்கு மருந்தே கிடையாது. ஆக்சுவலி இது ஆட்டிசம்னு சொல்லுவாங்க. இல்ல மேடம், ஆட்டிசத்துல இப்ப எனக்கும் ஆட்டிசம் இருக்கலாம், எனக்கு ஒரு கிரேடு போட்ட ஆட்டிசம் இருக்கலாம். ஆனா இது இன்டராக்டிவ் ஸ்பீச் போயிருது, அதனால பேச்சு இல்லாம இருக்காங்க. அவங்கள தெரப்பி ஒவ்வொரு நாளும் ஒரு 2 தெரப்பி 3 தெரப்பின்னு டிஃப்ரெண்ட் தெரப்பி அந்த ஐ கான்டாக்ட் இதுக்கு எல்லாம் கொடுத்தா இப்போ ஒரு பர்டிகுலர் பையனுக்கு பார்த்தீங்கன்னா 11 மாசம் அவனை டெய்லி 54 கிலோமீட்டர் அலைஞ்சு அவனுக்கு தெராப்பி கொடுத்த பிறகு அம்மா தண்ணி தான்னு 3 வார்த்தை வருது. அந்த கண் பார்க்கற வைக்கிறதுக்கு ஒரே ஒரு குறிப்பிட்ட தெராப்பி பாளையங்கோட்டையில போனா தேர்டு 3/4 மணி நேரம் இருக்குல்ல, டெய்லி 3/4 மணி நேரம், 3ஆவது நாள் 3/4 மணி நேரத்துல அப்ப இருந்து அவன் கண்ணை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் ஒரு ஒரு பிரச்சனை. இது அன்டோல்டு ப்ராப்ளம்ஸ், அதாவது அரசாங்கத்துக்கோ சொசைட்டிக்கோ வராது. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்க எல்லாம் பார்த்தா அம்மா ஒரு 80% வராங்க, அம்மா கூட்டிட்டு வராங்க. மீதி எல்லாம் தாத்தாவோ பாட்டியோ அக்காலோ கூட்டிட்டு வராங்க. அவங்க அப்பா அம்மா அரேபியாவோ லண்டனோ ஆஸ்திரேலியாவோ துபாயோ இங்க இருக்காங்க. பையனை மட்டும் அனுப்பி விடுறாங்க. இந்த பொண்ணுகள் அஃபெக்ட் ஆகல, பொண்ணுகள் ரொம்ப அஃபெக்ட் ஆகல, ஒரு 0.1% தான். இது ஒரு ப்ராப்ளம். அதுல தெராப்பியில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சொல்ற வரைக்கும் பையனுக்கு மைதா மாவு கேக்கு இதெல்லாம் கொடுக்கவே கூடாதுங்கிறாங்க. ஒரு பையன்லாம் ட்ரீட்மெண்ட் போனான், ஸ்கூல்ல நார்மல் இன்னொரு கண்ட்ரியில போறான், அங்க மிஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இவன் கொஞ்சம் பேசினா நல்ல நல்ல கம்யூனிக்கிறான், எழுதுறான், எல்லாம் செய்யறான், திடீர்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்ப அந்த அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில பொங்கல் சமயம் அந்த ஃபங்க்ஷன் வைப்பாங்கல்ல, கண்ட்ரிஸ்ல எல்லாம் பொங்கல் விழாக்கும் போது கேக்கு நிறைய சாப்பிட்டுருக்கான். அப்புறம் தெரப்பிட்ட கேட்கும் போது அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கு, உடம்பு பெட்ஷீட் சுத்தி வெயிட் அதெல்லாம் நிறைய இருக்கு. இது ஒரு அன்டோல்டு ப்ராப்ளம். அதாவது மைதாவே குழந்தைகளுக்கோ மற்ற ஆகாதுன்னு தான் தோணுது, மைதாவே தோணுது. அடுத்து என்னன்னா, அரிசியில நம்ம இதுக்கு தென்பக்கம் உள்ள டிஸ்ட்ரிக்ட் இல்ல, தெற்க உள்ள டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு போல்ட் ரைஸ் உண்டு. இப்ப ரைஸ் சிவப்பா இருக்கும், போல்டா இருக்கும். அது சாப்பிட்டா சுகர் வராதுன்னு சொல்லி ஒருத்தங்க அந்த அரிசியை வாங்கி ஒரு 10 நாள் சாப்பிட்ட பிறகு பார்த்தா சுகர் எக்கு தப்பா ஏறுது. அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க என்ன சுகர் ஏறுதான்னு கேட்க விசாரிக்கும் போது, ஐயையோ அந்த அரிசியை குக்கர்லயா சாப்பிடுறீங்க, வடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அரிசியை வடிச்சு சாப்பிடணுமா? ஆக்சுவலா சுகர் கூடுறதுக்கு ஒரு ரீசன் என்னை பொறுத்தவரை ஸ்ட்ரெஸ் சுகர். ஸ்ட்ரெஸ், எனக்கே ஸ்ட்ரெஸ் சுகர்னு வரும். எங்க அப்பா இருந்த பிறகு அம்மா இருந்த பிறகு ஒரு பீரியட்ல நம்முடைய ஆக்டிவிட்டியில ஸ்ட்ரெஸ் சுகர் வரும், அப்புறம் தானா போயிடும். அது மாதிரி அந்த இதுல அரிசியை வடிச்சா அந்த தண்ணீர் உள்ள சுகர் எல்லாம் வெளியே போயிருங்கிறாங்க. அது உண்மையா? உங்களுடைய ஆமாங்க சார், ரைஸ்ல ஸ்டார்ச் அதிகமா இருக்கு, அரிசியில பொதுவாவே ஸ்டார்ச் அதிகமா இருக்கும். டயபெட்டிக் உள்ளவங்க அரிசி வடிச்சு சாப்பிடுறதுதான் பெட்டர். ஏன்னா ஸ்டார்ச் இப்ப நம்ம வடிக்காம குக்கர்ல வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டார்ச் ஃபுல்லா அதுலயே தான் நிக்கும். இதை நம்ம வடிக்கும் போது நல்லா பாயில் பண்ணி தண்ணியில வடிக்கும் போது அந்த தண்ணியிலேயே அந்த ஸ்டார்ச் எல்லாம் போயிடும். சோ அதனாலதான் அந்த கஞ்சியே ஒரு மாதிரி பசைய ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கஞ்சி எல்லாமே. அதனால அந்த 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 குளுட்டன் இதெல்லாமே அந்த ஸ்டார்ச் ஃபுல்லா நம்ம தண்ணியிலேயே போயிடுறதுனால ஸ்டார்ச் தான் நமக்கு உடம்புல இன்னும் குளுக்கோஸ் அதிகமா படுத்துது. கார்போஹைட்ரேட் ஜாஸ்தியா கொடுக்கறதுனால தண்ணி வடிச்சிட்டு சாப்பிடுறது தான் கரெக்ட். இந்த பாயிண்ட தயவு செய்து எங்கேயாவது பென்ஷனர் மீட்டிங்கு இது மாதிரி டாக்ல தயவு செய்து முன்னக்கூட்டி சொன்னீங்கன்னா நல்லது. ரைட்டா?
ஏன்னா ஏன்னா இப்ப டைம் இல்ல, சாப்பாடு வடிக்க கூட டைம் இல்ல எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இல்ல இல்ல இருக்காங்க எல்லாம். அதான் டயபெட்டிஸ் வந்து அப்புறம் ஹார்ட் வந்து கிட்னி போய் இதெல்லாம் நிறைய போறதோட ஆக்சுவலா ப்ரெஷர் குக்கர்லயே வடிக்கிற குக்கர் இருக்கான், மதுரையில இருக்கான், அவன் ஆன்லைன்ல இருக்கு, அதை வாங்கி சரியில்லாம போகன்றிருக்கு. இன்னொரு விஷயம் எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 அதாவது 80ல எல்லாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய ஃபேமிலி இருப்பாங்கல்ல, விவசாய ஃபேமிலி எல்லாம் சோறை வந்து வடிச்சிட்டு அந்த சக்கையை தான் சாப்பிடுவாங்க. இந்த கஞ்சியை யாரு கொடுப்பாங்கன்னா வேலைக்காரங்களும் கொடுப்பாங்க. ஏன்னா வேலைக்காரங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துருக்கேன். இவங்க என்ன கஞ்சி போய் கொடுக்குறாங்களே அப்படின்னு யோசனை எல்லாம் நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் கஞ்சி குடிக்கணும்னு சொல்லி அதான் வாட்ஸ்அப்ல வந்து நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு அந்த மாதிரி. அதனால இந்த பாயிண்ட தயவு செய்து எங்கேயாவது எங்க பேசினாலும் சார் குக்கர்ல கேரளால வடிச்சு நிறைய சாப்பிட்டா சொல்லுங்க. டாக்டர் சார் கேரளால கஞ்சி தான் நைட்லாம். நைட் அதை மட்டை அரிசி மட்டை அரிசியில கஞ்சி தான் குடிக்கிறாங்க கேரளால. இல்ல அவங்க இருந்தாலும் ஆக்டிவிட்டி இருக்கும். ஆக்டிவிட்டி டெய்லி வந்து ஒரு 3 கிலோமீட்டராவது நான் நடந்து போகணும், மெதுவா ஓடணும் கூட. இது மாதிரி சின்ன சின்ன இருக்கு. ஆக்சுவலி அந்த அவங்களுடைய ஒர்க்கும் வேற. அவங்க எல்லாம் வந்து இந்த மரவள்ளி கிழங்குலயே வந்து களி மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. மரவள்ளி கிழங்கு ரிச் இன் ஸ்டார்ச், ரொம்ப அதிகம் கார்போஹைட்ரேட் இருக்கு. So, ஆனா அவங்களுடைய ஃபுட் ஹேபிட், அவங்களுடைய ஒர்க்குக்கு அது கரெக்டா இருக்கும். அத கப்பா சொல்லுவாங்க. கப்பா, you are right. கப்பை தான். கப்ப. கப்பை மரவள்ளியில கப்பை தான் அங்க சாப்பிடுவாங்க. அது பேசிக் டயட் அவங்களுக்கு. நைட்ல கப்பை வச்சு கப்பையும் மீன் கறி இல்லாட்டி பீஃப் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க அவங்க. எக்ஸாக்ட்லி. மேடம் அது மாதிரி இந்த பாரம்பரிய அரிசி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்றாங்க. குறிப்பா கவுனி அரிசி எல்லாம் விலை கூடிட்டு இருக்கு, 400 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் மேரேஜ் ஆனவங்க மாப்பிள்ளை அரிசி சாப்பாடு சாப்பிடணுமாங்க, மாப்பிள்ளை சம்பா சாப்பிடணுமாங்க. ஆனா அது பெரியவங்க சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு என்னமோ தோணுது. பெரியவங்க நிறைய பேர் கான்ஸ்டிபியூஷன், உதாரணத்துக்கு குறிப்பா கம்பு சோளம்லாம் அன்னைக்கே எங்க பென்ஷன் மீட்டிங்ல ஒரு டாக்டர் சொல்லும்போது சொன்னார், இந்த ஹார்ட் பிரச்சனை உள்ளவங்க, கான்ஸ்டிபியூஷன் உள்ளவங்க சிறுதானியத்தையோ, ஏன்னா சிறுதானியத்துல ஃபைபர் இருக்கணும். அதாவது மிகினும் குறையினும் நோய் செய்யும் வள்ளுவர் சொல்லியிருக்கார். மிகுந்தாலும் நோய் செய்யும், குறைஞ்சாலும் நோய் செய்யும், அது உண்டு. அதனால அந்த மாப்பிள்ளை சம்பா மாப்பிள்ளைகள் தான் சாப்பிடணும். நீங்க சொன்னீங்களா அந்த அந்த ஒர்க் பண்றாங்களா வயல் வேலை இதெல்லாம் பண்ணும்போது அந்த இதாகாது. மற்றபடி ஃபைபர் வந்து ஒரு மலச்சிக்கல் உண்டாகக்கூடிய இதற்கு போல. அவரே சொல்றாரு, ஹார்ட் பேஷண்ட் நாங்க சிறுதானியம் சாப்பிடாங்க, ஒழுங்க சோறையை ஒழுங்கா சாப்பிடுங்கிறாரு. இந்த கோழி இருக்குல்ல, ஆட்டுக்கோழி, பிராய்லர் கோழின்னு, ஆட்டுக்கோழி அந்த காலத்துல நோயெல்லாம் வரத்தான் செய்யும், அதுக்கும் இன்ஜெக்ஷன் போட்டாதான் பிழைக்கும். இல்லாட்டி கோழி எல்லாம் ஒரு 6 மாசம் மேல தங்காது. பிராய்லருக்கு வேக்சின் எல்லாம் போடுறதுனால நோய் வராம இருக்கு. அப்படி பார்த்தா மனுஷனுக்கும் வேக்சின் போடக்கூடாதுன்னு வரும். அதனால இதோட வெளியே என்ன பிரச்சனைன்னா, ஒரு தடவை ஆட்டுக்கோழி வேணும்னு கேட்டாங்க இங்க க்ளோஸ் ரிலேட்டிவ், சரின்னு வாங்கி கொடுத்தேன். விலை வந்து 500 ரூபாய் 1 கிலோ ஆட்டுக்கோழி. அதை மென்னு திங்கவும் முடியல. நான் சமைச்சு நம்ம சாப்பிடுறதுக்கு அது ஒரு 10 விசில் வச்சா தான் வேகும் போல. அடுத்த தடவை ஒருக்கா வந்து அந்த 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 இதுல பண்ணையில் உள்ள நாட்டுக்கோழி வந்து 300 ரூபாய் தான். நாட்டுக்கோழிக்கு அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நாட்டுக்கோழிக்கு நோய் வரும், நாட்டு மாடுக்கும் நோய் வரும். ஆக்சுவலா மிந்தியெல்லாம் டிபி வந்து ரொம்ப இருக்கு. இப்ப இல்லாத காரணம் எல்லாம் பாலை காய்ச்சி குடிக்கிறோம்னு நினைக்கிறேன். இப்ப ஒரு கடந்த 20 வருஷமா பாலை காய்ச்சி குடிக்கும். பிளஸ் மாட்டுக்கும் இது போடுற அந்த டிபிக்கு வேக்சின் போடுறோம்னு நினைக்கிறேன் மாட்டுக்கு. ஓகே மேடம். தினகர் பாபு ராணிப்பேட்ல இருந்து பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. தினகர் பாபு, நாட்டுக்கோழி பத்தி சார், ஒரு படத்துல ஒரு ஜோக்கு, அந்தமான் கதையிலயோ ஏதோ சிவாஜி படத்துல ஹீரோயின் சொல்லுவாங்க, கோழி கரும்பு வச்சிருந்தா ஒண்ணுக்கு மனுஷனுக்கு சீக்கா இருக்கும், இல்ல கோழிக்கு சீக்கா இருக்கும், ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் கோழி கரும்பு வைப்பாங்க. அதனால அந்த காலத்துல நோய் வருதுன்றது, அந்த நாட்டுக்கோழிக்கு நோய் வர்றதுன்றது ஒரு சகஜமான சேர் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும். நான் என் டவுட் என்னன்னா, இப்போ வெந்நீரில் குளிக்கிறாங்க, குளிர் காலத்து மழை காலத்து எப்பவுமே வெந்நீர் குடிக்கிறாங்க. இது மாற்றக்கூடிய விஷயமா வெயில் காலத்தில்? இதனால எதாவது அஃபெக்ட் ஆகுமா? ஒன்று. ரெண்டாவது, இந்த ஐஸ்கிரீம்லாம் நிறைய குழந்தைங்க இந்த வெயில் காலத்தில் இப்போ கொடுக்க வேண்டியதுக்கு, அதெல்லாம் தவிர்க்க வேண்டியதா? கொழுப்பு சம்மந்தப்பட்ட அதிகமாக சாப்பிடலாமா? இது ரெண்டும் சொல்லுங்க. ஓகே.
ஆக்சுவலி வார்ம் வாட்டர்ல குளிக்கிறது பத்திக்கன்னா ரொம்ப சில பேர் ரொம்ப சூடா குடிப்பாங்க. சில பேர் வார்ம் வாட்டர் லூக் வார்ம்ல குளிக்கிறது ப்ராப்ளமே கிடையாது. நீங்க எப்பயுமே லூக் வார்ம்ல ரொம்ப கொதிக்க கொதிக்க குளிக்காம கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல நம்ம வந்து எப்பயுமே குளிச்சுக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையவே கிடையாது. அண்ட் ரொம்ப ஹீட்டா ரொம்ப கொதிச்சு குளிக்கும் பொழுதுதான் நம்ம பாடியில வந்து சில சில பேர் ரொம்ப பாடியில இருந்து புகை புகையா வரும், அந்த அளவுக்கு குளிப்பாங்க. அந்த மாதிரி குளிக்கிறது தவிர்த்துக்கலாம். ஏன்னா இந்த டைம்ல வந்து பாடி ஆல்ரெடி ரொம்ப டீஹைட்ரேஷன்ல இருக்கும். அந்த அந்த மாதிரி இருக்கும்போது என்ன கொஞ்சம் பாடி ஹீட் பபிள்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால ரொம்ப ஹீட்ல குளிக்க வேண்டாம். இது ஒரு பாயிண்ட். அண்ட் செகண்ட், ஐஸ்கிரீம் பத்தி பேசுறீங்க. ஐஸ்கிரீம்ல வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன், சாக்லேட்டை கம்பேர் பண்றப்போ ஐஸ்கிரீம் கொடுக்கலாம். அதுவும் வீட்ல செஞ்சு கொடுங்க. வீட்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா வெளிய இருந்து நம்ம வாங்கும் போது அதுல நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க, சுகர் கண்டென்ட்டும் அதிகமா ஆட் பண்ணுவாங்க, அதுல நிறைய வந்து அடல்ட்ரேஷன்ஸும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்ல நீங்க டெய்லி கூட ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏதோ ஒரு ஃப்ரூட்ல நீங்க வந்து நல்லா பிளண்ட் பண்ணி நல்லா ஐஸ் லைக் கண்டென்ஸ்டு மில்க்கோ இல்ல மில்க் எல்லாம் போட்டு நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் போட்டு நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தப்பு கிடையாது. டெய்லியும் கொடுக்கலாம். மேடம் மேடம் சொல்லுங்க சார். சொல்லுங்க. இப்போ ஹீட்டை குறைக்கிறது முதன்மையான உறுப்புனா அந்த தோல் சொல்லுவாங்க. இப்போ அந்த தோலை வந்து கூலா வச்சதுக்கு டெய்லியும் தண்ணி குடிக்கிறோம். அது வேர்வை மூலியமா வெளியே போயிடுச்சுன்னா அப்போ அந்த கிட்னியோடைய ஃபெயிலியர் எல்லாம் வருமா? அப்போ கிட்னியும் நல்லா இருக்கணும், தோல் மூலியமா தண்ணியும் போனோம்னா எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும்? ஆக்சுவலி நான் அதுல மென்ஷன் பண்ண மாதிரி நான் இப்ப சொன்ன செஷன்லயே நான் சொல்லியிருந்தேன், 2.5 ல இருந்து 3.5 லிட்டர் ஆஃப் வாட்டர் கண்டிப்பா குடிக்கணும். அது நம்ம வாட்டராவே குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஜூஸா எடுத்துக்கலாம், இல்ல சூப் எடுத்துக்கலாம், இளநீர் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸ்வெட்டும் வெளியே போச்சு அப்படின்னா ஸ்வெட்லயும் சோடியம் குளோரைடு பொட்டாசியம் எல்லாமே லாஸ் ஆகும். கிட்னியோட ஃபங்க்ஷனிங் கரெக்டா ப்ராப்பரா நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ப்ராப்பரா கரெக்டா நடக்கணுங்கிறதுக்காக தான் நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்றோம். ஸோ பாடி டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட கிட்னியோட ஃபங்க்ஷனிங் வந்து ப்ராப்ளம் லீட் பண்ணும். அதனாலதான் தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு பக்கம் ஸ்வெட் ஆகும், அதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம கிட்னிக்கும் ஃபங்க்ஷனிங் கரெக்டா ப்ராப்பரா கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் வாட்டர் ரிச் ஃபுட்ஸா எடுத்துக்கோங்க. இந்த சோர்வாகலாம், லோ பிபி ஆகும், இந்த மாதிரிலாம் நம்ம டீஹைட்ரேஷன் ஆச்சு அப்படின்னா லோ பிபி ஆகும், ஹார்ட் ஸ்ட்ரோக் வரும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அது எல்லாத்தையும் தடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். வாட்டர் வெஜிடபிள்ஸா எடுத்துக்கோங்க, கூலிங் ஃபுட்ஸா எடுத்துக்கோங்கன்னு சொல்றதுக்கு காரணமும் அதுதான். தேங்க்யூ தினகர் பாபு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. கேள்வி அதாவது கிளைசமிக் இண்டெக்ஸ் அதை பத்தி சொல்றாங்க. இப்போ கிளைசமிக் இண்டெக்ஸ் ரைஸ் அப்படியெல்லாம் அரிசி வர ஆரம்பிச்சிருக்கு. பயங்கரமான விலையில தனியார் நிறுவனங்கள்ல நல்ல விலைக்கு போகுது. இப்போ மார்க்கெட்ல போய் 50 ரூபாய்க்கு அரிசி வாங்குறதுக்கு யோசிக்கிற மக்கள் சில வேளைகள்ல 150, 200 ரூபாய் கொடுத்து கூட கிளைசமிக் இண்டெக்ஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. ஸோ அந்த ரைஸுக்கும் மற்ற ரைஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதுல அது உண்மையிலேயே அது ரொம்ப பயனுள்ளதா அல்லது அதுல எதுவும் தீமைகள் இருக்குதா? அது தொடர்பான உங்க கருத்து. ஆக்சுவலி அதுதான் RNR ரைஸ்னு சொல்லுவாங்க. நான் இப்ப ரீசெண்டா தான் நான் அப்பா கிட்டயும் இதை பத்தி இது வந்து மெயினா வந்து வெயிட் லாஸுக்கும் டயபெட்டிக்கும் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. தட் இஸ் அ பேசிக் ஃப்ரம் ஆந்திரால இருந்து வரக்கூடிய ரைஸ் அது. அண்ட் இதுல வந்து ஜிஐ வந்து ரொம்ப கம்மி, லோ ஜிஐ இண்டெக்ஸ் இருக்கிறதுனால அது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டும் வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்றாங்க. ஆனா நாம வந்து நம்ம ஊர்லயே வந்து நிறைய மில்லட்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரைஸ் இருக்கு. ரெட் ரைஸ், பேம்பூ ரைஸ், மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி, இந்த மாதிரி நிறைய ரைசஸ் இருக்கிறதுனால we can go for this rice. நம்மளுடைய நாட்டுக்கு நம்ம ஊருக்கு என்ன ஸ்டேபிள் ஃபுட்டா இருக்கோ நம்ம அந்த ஃபுட்டை நம்ம ஆட் பண்ணி போறது தான் நமக்கு பெட்டர். ஸோ இந்த RNR ரைஸ் போறது ஐ ஒன்ட் ப்ரிஃபர் தட். ஏன்னா இப்போ அதுல வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி இப்போ அதுல பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இப்போ வந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிடுச்சு. பட் ஆனா நாம we can prefer for our state food. தேங்க்யூ உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. since you brought about rice, அதாவது அந்த ஃபெர்மெண்டட் ரைஸ், பழைய சோறு இருக்கு இல்லையா, பழைய சோறு வந்து இட்ஸ் மிராக்கிள் ஃபுட்ன்றாங்க. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் நீங்க சென்னையில இருக்கு, இந்த பழைய சோறுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சிருக்காங்க. அண்ட் அது வந்து பேஷண்ட்ஸ்க்கெல்லாம், சர்ஜரியான பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் அதான் கொடுக்குறாங்க. ஐ மீன் கொஞ்ச நாள், ஒரு நாளோ 2 நாள் கழிச்சு. அதே மாதிரி அது வந்து இட் ஒர்க்ஸ் வெல் ஃபார் டயபெட்டிக் பீப்புள் ஆல்சோ. உங்களுடைய வியூ என்ன நினைக்கிறீங்கம்மா?
எஸ் அங்கிள். நான் வந்து பழைய சாதம் ஃபர்மெண்டட் ரைஸுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஓகே, ஆக்சுவலி பழைய சாதத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். வை பிகாஸ் இட் இஸ் ரிச் இன் ப்ரோபயோட்டிக் ஃபுட்டுங்கிறத விட அந்த கட் மைக்ரோப்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் நம்ம பழைய சாதத்துல நிறைய ஆன்டிபயோட்டிக் இருக்கு, நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், அயன் ரிச் ஃபுட்ஸ், கால்சியம் எல்லாமே இருக்கு. எல்லாத்துக்கும் முதல்ல வந்து ஃபர்மெண்டட் ரைஸ் சொல்றாங்க. ஃபர்மெண்டட் ரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சம்மர் சீசன், நம்ம இப்ப சம்மர் பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால சம்மர் மெயினா நம்ம இந்த மார்னிங் ஒரு மிட் மார்னிங் டைம்ல நம்ம இந்த ஃபுட்டை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த டைம்ல வந்து நமக்கு ஓவர் டீஹைட்ரேஷன், பீக் டைம் ஆஃப் அந்த ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கும், உச்சி வெயில் வர டைம்ல நம்ம இந்த ஃபுட் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பாடியும் வந்து ஹைட்ரேட்டிங்காகவும் வச்சுக்கும், நம்மளுடைய டைஜஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், வயிற்று புண் எல்லாத்தையும் சரி பண்ணும். ஸோ நான் வந்து கண்டிப்பா ஃபர்மெண்டட் ரைஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். எல்லாருக்குமே நான் இது ப்ரிஃபர் பண்ணுவேன், இன்க்ளூடிங் நீங்க சொன்ன மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும். வி கேன் ஈட் தட் ரைஸ். தண்ணியை வி கேன் அவாய்ட், வி கேன் ஈட் தட் ரைஸை நம்ம எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வோட். தேங்க்யூ ஹியூபர்ட் சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மிக நன்றி. இறுதியாக டாக்டர் என் முருகேசன் பேச வந்திருக்காங்க. முருகேசன் சார், உங்க கருத்தை சுருக்கமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்க. இந்த மில்லட்ஸ் சிறுதானியம்லாம் இனிமே மிலிட்ரிக்கெல்லாம் கொடுக்க போறோம், குழந்தைகளும் கொடுக்க போறோம், ரேஸ்ல கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. மில்லட்ஸை வந்து இனிமே குழந்தைகளுக்கு கொடுக்கணும், மில்லட்ல நிறைய ஒரு பெரிய இதே போயிட்டு இருக்கு. இந்த மில்லட்ஸ்ல வந்து ஆன்டி நியூட்ரியன் ஃபேக்டர்ஸ் எஸ்பெஷலி which can inhibit அயன் இன்டேக் பண்றதுக்கும் அயோடினுக்கும் இதெல்லாம் சொல்றாங்க. ஆன்டி நியூட்ரியன் பியூசிக் ஆசிடா பைசிக் ஆசிட் சொல்றாங்க. அதுக்கு வந்து ப்ராசஸிங் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா யாருமே அதை வெளியே சொல்றது இல்லை. இதுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா திணை, சோளம், கம்பு இதெல்லாம் வந்து 5 மணி நேரமோ 10 மணி நேரமோ தண்ணியில ஊற வச்சு வடிச்சாதான் அந்த ஆன்டி நியூட்ரியன் ஃபேக்டர் போகும். இல்லாட்டி காசு. ஏன்னா முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா அரிசி சாப்பிடு வந்து 65க்கு மேலதான் எல்லாரும் அரிசி சாப்பிடுறாங்க. மில்லட்ஸ் தான் சாப்பிட்டாங்க. அப்ப பார்த்தா கழுத்து கலையில நோய் ரொம்ப இருக்கும் வில்லேஜ்ல எல்லாம். கழுத்து கலையில நோய், சின்ன பையங்களுக்கு நெஞ்சு வீங்கும். நெஞ்சு அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நெஞ்சு சின்ன பையன் உட்காந்துருப்பாங்க, ஈரல் கொலைக்கட்டி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில எல்லாம் உண்டு. இப்ப மில்லட்ஸ எல்லாரும் அப்படியே சாப்பிட்டு இருக்காங்க. மில்லட்ஸ வந்து வாங்கி அப்படியே நம்ம அரிசி மாதிரி களைஞ்சி சோறாக்கி அதில் கஞ்சியாக்கி சாப்பிடுறாங்க. இது கரெக்டு தானா? அதை ஊற வைக்கணுமா, வேற எதுவும் பொருட்கள் சேர்க்கணுமா? அதை கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லது. குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, சிலவங்க சொல்றாங்க இந்த இது இருக்குல்ல, வினிகரோ அல்ல தயிர், எலுமிச்சை, புளி சேர்க்கணும்னு சொல்றாங்க. சேர்த்தா தான் அதனுடைய சைடு எஃபெக்டை குறைக்கும். மில்லட்ஸ் ஒவ்வொரு உணவு, அதாவது சைடு எஃபெக்ட் இல்லாத எஃபெக்டே கிடையாதுப்பாங்க பொதுவா. அதாவது சித்தம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் இல்லைன்னு எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு சைடு எஃபெக்டுக்கும் ஒரு ஆன்டிடோட் கொடுப்பாங்க. இப்ப வந்து இஞ்சியில உள்ள சைடு எஃபெக்ட்டுக்கு வெல்லம் சேர்க்கணும். அது மாதிரி மில்லட்ஸுக்கு இந்த ப்ராசஸிங் பத்தி இன்றைய லெவல்ல அந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல அது உங்க சப்ஜெக்ட்ல இருக்கா? அது மட்டும் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி சோக் பண்ணி பண்ணும்போது சில நியூட்ரிஷனல் வேல்யூஸ் வந்து ஏறும். லைக் ஜெர்மினேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஃபர்மெண்டேஷனை நம்ம குக் பண்ணி நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணி நம்ம பண்றது ஃபர்மெண்டேஷன். அது புளி அந்த பாக்டீரியல் இது கொடுக்கறதுக்கு பேர் ஃபர்மெண்டேஷன். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெர்மினேஷன் சொல்லுவோம். லைக் இந்த மாதிரி தண்ணியில நம்ம ஊற வச்சு நம்ம சொல்றதுக்கு பேரு ஜெர்மினேஷன். அந்த ஜெர்மினேஷன் ப்ராசஸ் இருக்கும்போது இன்னும் நமக்கு நியூட்ரிஷனல் கண்டென்ட் இன்னும் நமக்கு ஜாஸ்தி ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஊற வைக்கும் போது தேவையில்லாத ஆசிட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிடும். அதனால நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் ஏற்படாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மினிமம் 2 ஹார்ஸ்ல இந்த 3 ஹார்ஸ் வந்து நம்ம எந்த மில்லட்ஸ் ஆகட்டும், எந்த ரைஸ் ஆகட்டும் சோக் பண்ணிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டிட்டு நம்ம குக் பண்றது பெஸ்ட். ஸோ ஒரு மினிமம் 2 ஹார்ஸ் ஆகுது நம்ம சோக் பண்ணணும். சோக் பண்ணிட்டு இப்போலாம் நம்ம அந்த காலத்துல சாப்பாடு மாதிரி அப்படின்னு நீங்க சொன்னீங்க, சாப்பாடு மாதிரியே சாப்பிட்டுக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. திணை ஆகட்டும், குதிரைவாலி ஆகட்டும், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 2 ஹார்ஸ் ஆகுது மினிமம் வந்து சோக் பண்ணணும். அந்த ஜெர்மினேஷன் ப்ராசஸ் நமக்கு நல்லா வந்து விடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து குக் பண்ண விடுறது பெட்டர். நமக்கு டைஜஷனுக்கும் எந்த ப்ராப்ளமும் ஏற்படாது.
அதே மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒவ்வொரு நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்கு. இது கூட தான் சாப்பிடணும், அது கூட தான் சாப்பிடணுங்கிற மாதிரி மில்லட்ஸுக்கு கிடையாது. நம்ம நார்மலா மில்லட்ஸ் பொதுவா நம்ம பொங்கல் மாதிரி எடுத்துக்கலாம், இல்ல ரைஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப திணை தயிர் சாதம், வரகு தக்காளி சாதம், குதிரைவாலி பொங்கல், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் நம்ம இது கூட தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இப்போ நம்ம சிலதெல்லாம் ராகி வந்து உடம்புக்கு சூடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கேர்டு கூட சேர்த்து சாப்பிடுறது உடம்பு சூட்டையும் தணிக்கும், வேற கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவும் ஏற்படாது. ஸோ நம்ம அந்த மாதிரி கம்பைன் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு இதுதான் அப்படின்ட்டு எதுவும் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு உடம்பு சூடு உடம்பா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு நார்மல் உடம்பா இருக்கும். அப்போ அவங்க எப்படி என்ன வேணாலும் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சூடு உடம்பா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ராகி கூட எடுத்துக்கும் போது லைக் கேர்டு ஏதாவது வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தானே தவிர வேற எந்த ஒரு ஸ்பெசிபிகேஷன்ஸும் கிடையாது. சோக் பண்ணி சாப்பிடுறது நல்லது. நைட்ல அந்த ராகி எல்லாம் கரைச்சி நைட்ல ஃபெர்மெண்ட் பண்ணி மறுநாள் காலையில ஒரு சின்ன புளிப்பு இருக்கும். அது கூட கொஞ்சம் அரிசியும் போட்டு இது பண்ணுவாங்க. அது கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகுதா அதனால. அதே மாதிரி சிறுதானியம் பண்ணலாம் நைட்ல ஊற வச்சு, அவங்க சொல்றாங்க இல்லையா. அதே மாதிரி நம்ம வைஷ்ணவி சொல்ற மாதிரி சிறுதானியத்தையும் அந்த மாதிரி ஊற வச்சு மறுநாள் காய்க்கலாம். அதனால இந்த ஃபெர்மெண்ட்னால நமக்கு பிரயோஜனம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க வியூ என்னன்னு கேட்குறேன். தேங்க்யூ. அதுதான் சார், நம்ம இப்ப கம்மங்கூழ் எடுத்துக்கிறோம். கம்மங்கூழ் நம்ம முன்னாடி நாளே செஞ்சிருவோம். முன்னாடி நாள் நைட்டு செஞ்சுட்டு அதை நம்ம ஃபர்மெண்டேஷனுக்கு விட்டுட்டு அடுத்த நாள் காலையில சாப்பிடுறதுதான் உடம்புக்கு இன்னும் நல்லது. நல்ல டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உடம்பு சூட்டையும் தணிக்கும். கம்மங்கூழ் இப்ப எதுவுமே அப்பவே செஞ்சு அப்பவே சாப்பிடுறதை விட ஃபர்மெண்டேஷனுங்கிறப்போ இன்னொரு குட் பாக்டீரியா உடம்புக்குள்ள போகுது. குட் ஹெல்த், கட் ஹெல்த்துக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் ஒரு ஃபர்மெண்டேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ்க்கே நம்ம விடுறோம். ஸோ பெட்டர் ஃபர்மெண்டேஷன் பண்ணி இப்போ நம்ம எந்த மில்லட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ கம்மங்கூழ் ஆகட்டும், ராகி களி ஆகட்டும், நீங்க சொன்ன மாதிரி ஃபர்மெண்ட் பண்ணி நைட்டு செஞ்சுட்டு காலையில எடுத்து சாப்பிடும் போது ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் லைக் என்ன கூட சேர்ந்து ஒரு மைக்ரோபயோட்டா நம்ம உடம்புக்கு போகுது. நம்ம டைஜஷனுக்கு நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. இறுதியாக திரு குணசேகரன், இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி வைஷ்ணவி அவர்களது தந்தை திரு குணசேகரன் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களது கருத்துக்களையும் இறுதி கருத்துக்களையும் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஜோ. முதல்ல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கேள்வி மேடத்துக்கு என்னன்னாக்கா, இப்ப இந்த சம்மர்ல வந்து குழந்தைகள் வந்து நிறைய வந்து வெயில்ல போய் விளையாடுவாங்க. வெயில்ல போய் விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, அது வேற என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தே வில் கோ அவுட், வீட்டை விட்டு வெளியே போய் விளையாடு, நல்லா விளையாண்டு ஈவினிங் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சூடு பிடிச்சிக்கும். அவங்களுக்கு வந்து அந்த தாங்க முடியாம நைட்லாம் ரொம்ப அழுவாங்க. அப்ப அது மாதிரியான சமயங்கள்ல நாம வந்து தொப்புளுக்கு விளக்கெண்ணெய் வைக்கிறது, பெருவிரலுக்கு சுண்ணாம்பு வைக்கிறது, இது மாதிரி இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலா நம்ம பாட்டிமார்கள் சொல்லி கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட நம்ம வந்து இது சோம்பு வந்து வாயில போட்டு மென்னு ஹாட் வாட்டர் குடிச்சா அந்த ஹீட் உடனே தனியும் அப்படிங்கிறது பாட்டி வைத்தியத்துல சொல்லியிருக்கிறாங்க. டயட்டிஷியன் அதை பத்தி அவங்க கருத்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு வந்து இந்த ரெட் மீட்னு சொல்றீங்க இல்லையா, ரெட் மீட்டுங்கிறது வந்து ஃப்ரெஷ் ரெட் மீட் சாப்பிட்றத விட ஒன் டே ஆர் 2 days வச்சு இருந்து சாப்பிடும்போது அதனுடைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதிகம் அப்படிங்கிறாங்க. அதை பத்தி அவங்களுடைய கருத்தை சொல்லுமா கேட்டு. நன்றி, வணக்கம். ஸோ எங்க அப்பா வந்து ஒழுங்கா ஸ்லைடு பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் ஸ்லைட்லயே வந்து கரெக்டா சொல்லியிருந்தேன். கியூமின் சீட்ஸ், ஃபீனல் சீட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரெகுலர் வாட்டர் பேசிஸ்ல நம்ம குடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி குழந்தைங்க போய் விளையாடுறாங்க. அந்த டைம்ல எலக்ட்ரோலைட், ஏதோ ஒரு எலக்ட்ரோலைட் ஆகட்டும், இல்லை ஏதோ ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ஆகட்டும், இமீடியட்டா வீட்லயே நம்ம செஞ்சுக்கலாம். எலக்ட்ரோலைட்டுங்கிறப்போ கொஞ்சோண்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் பிஞ்ச் ஆஃப் சுகர், இதை வந்து நல்லா வந்து தண்ணியில குடிச்சு, ஆனா அவங்க விளையாடுற கேப்ல கொண்டு வந்து இன்பிட்வீன் அந்த தண்ணி குடிக்கிறது ரொம்ப பெஸ்ட். அந்த மாதிரி இருக்கும் பொழுது டீஹைட்ரேஷனை தடுக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி இந்த சூட்டை தடுக்கலாம். யூரினேஷனல் ப்ராப்ளம் எதுவும் ஏற்படாது. இன்பிட்வீன் அவங்க வந்து விளையாடிட்டு வந்து அவங்க அந்த டைம் தண்ணி குடிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்லாட் எடுத்து நம்ம அவங்க குடிச்சுக்கிறது பெட்டர். இனிமே வர குழந்தைங்களுக்கு நம்ம அந்த ப்ராக்டிஸ் ஆஸ் அ பேரண்ட்ஸா நாம தான் கொடுக்கணும், தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பாயிண்ட். கண்டிப்பா வந்து தண்ணி இன்பிட்வீன் எய்தர் வாட்டர் ஆர் எனி எலக்ட்ரோலைட் ஆர் எனி ஜூஸ், இந்த மாதிரி ஏதோ ஒன்று இன்பிட்வீன் அவங்க எடுத்துட்டு கொண்டு போய் குடிக்கிறது பெஸ்ட். அண்ட்
செகண்ட் ரெட் மீட் பத்தி சொன்னாங்க. எதுவா இருந்தாலும் ப்ராப்பர் ப்ரிசர்வேஷன் வேணும். இந்த டைம்ல வந்து நான் சொன்ன சம்மர் சீசன்ல கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போ அந்த டைம்ல நம்ம எந்த ஃபுட்டையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சு சாப்பிடணுங்கிற அவசியம் வேண்டாம். தேவையில்லாம நாமளே ரிஸ்க் எடுக்க வேணும். எல்லாரும் இந்த ப்ராப்பரா அந்த கட்டிங்ல இருந்து வாஷிங்ல இருந்து நம்ம கரெக்டா குக்கிங் மெத்தட் வரைக்கும் எல்லாமே ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா தே கேன் ப்ரிசர்வ் ஃபார் 1 or 2 days. அது கூட ரெட் மீட்டை விட ஃபிஷ், இந்த ட்ரை ஃபிஷ் இதை வந்து வச்சு சாப்பிடுறது ஓகே. ஆனா ரெட் மீட் நான் வந்து ஐ வாண்ட் டு ப்ரிஃபர் ஃபர்ஸ்ட் ஸ்டோரிங் தட் ஃபுட். ஸோ ஏன்னா ஈஸியா கண்டாமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரா மீட்டை ரெஃப்ரிஜரேட்டர்ல ரெஃப்ரிஜரேட்டர் வச்சு நெக்ஸ்ட் டே சாப்பிட்டா அது நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதிகம் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். அதுக்கு தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அதான் இந்த டிப்ஸ்க்காகவே சொன்னேன். அந்த குழந்தைங்களுக்கு எதுக்காக சொல்லணும், நிறைய பேர் அந்த ப்ராப்ளத்தை நிறைய குழந்தைங்களை நான் பார்த்துருக்கேன். அதனால அது மாதிரியான டைம்ல அது வந்து தட் வில் பி யூஸ்ஃபுல் டிப்ஸ். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் வந்து அது வந்து திரும்பி நீங்க சொன்னீங்க, நான் கவனிச்சதை. இருந்தாலும் கூட அது எம்பசைஸ் பண்ணி சொல்லணுங்கிறதுக்காக அது நிறைய பேர் அது நீங்க சொன்ன ஃப்ளோல சரியா கவனிக்காம இருந்திருப்பாங்க. எஸ், அதனால இது வந்து ஒரு எம்பசைஸ் பண்ணி குழந்தைகளுக்காக. ஏன்னா குழந்தைங்க நிறைய விளையாண்டு வந்து நைட்டு நிறைய பேர் இது உபத்திரவப்பட்டு கஷ்டப்பட்டு, நீங்களும் கூட அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்கீங்க. சுடுதண்ணி குடிச்சா ரொம்ப ஹீட் உடனே குறைஞ்சி அந்த யூரினேஷன் ப்ராப்பரா வந்துடும். வெந்தயமும் சேர்த்துக்கலாம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ குணசேகரன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்காக, உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்காகவும் மிக்க நன்றி. இதுவரை கோடை காலத்தில் உட்கொள்ள வேண்டிய உணவு வகைகள் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. இந்த தகவல்களை நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்து வழங்கியவர் திருமதி வைஷ்ணவி அவர்கள். திருமதி வைஷ்ணவி அவர்கள் சேலத்தை சார்ந்தவர், உணவியல் நிபுணராக பணியாற்றி கொண்டு வருகிறார். இவர் நமது குழு உறுப்பினர் திரு குணசேகரன், முன்னாள் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்களது புதல்வி ஆவார். இந்த நிகழ்ச்சி நமக்கு சிறப்பாக வழங்கியமைக்காக எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் கேள்விகளையும் கேட்ட அனைத்து பங்கேற்பாளருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தகவல்கள், அருமையான கருத்துக்கள், அருமையான இன்டராக்ஷன், நல்ல கலந்துரையாடலாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.